2009 நடந்த ஈழம் இன படுகொலை சம்பவம் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி முழுசாக யாருக்கும் தெரியலனாலும் கண்டிப்பாக இதை பற்றி கேள்விப்பட்டாவது இருப்பீங்க. அந்த ஒரு போர்னால அங்கே இருந்த தமிழ் மக்கள் தப்பிச்சு வேறு ஊருக்கு போக ஆரம்பித்தாங்க. இது நடந்து 14 வருஷம் ஆயிருந்தாலும் இன்னமும் வேற ஊரில் இருக்க தமிழ் மக்கள் அவங்க சொந்தங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னமும் தேடி திரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளை தோக்கடிச்சு சண்டையை முடிச்சாங்க. அப்போ இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணி கொள்ளக்காரங்களோட வலையில போய் விழுந்தாங்க. ஒரு ஆளை இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா $25,000 $50,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த காசை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை இலங்கையிலேருந்து தாய்லாண்டுக்கோ கூட்டிட்டு போய் அங்கேருந்து ஒரு படகு மூலியமா வேறு நாட்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்படி பல தமிழ் மக்கள் இலங்கையிலேருந்து படகு மூலியமா தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போயிடலான்னு முயற்சி பண்ணி மர்மமான முறையில் காணாமலே போயிருக்காங்க. அப்படிதான் இலங்கையில இருந்த வீரதீர சிங்கம்னு ஒருத்தர் தன்னோட 4 குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு படகுல தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரு. அவருக்கு என்ன ஆச்சு, அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒருவேளை அந்த கப்பல் கடல்லயே முழுகி அவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்னும், இல்லைன்னா அவங்கள வேற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்திருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் முன் வச்சாலும் உண்மையாலே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன் இப்படி தப்பிச்சு போய் காணாம போன தமிழ் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு கூட எந்த ஒரு அமைப்புமே இல்லை. ஏன் அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு நாடே இல்லாதப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யார் வந்து கேட்க போறாங்க? இப்படிதான் ஒரு மீன் பிடிக்கிற கப்பல்ல 35 பேர் வந்து பயணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கடல்ல கவிழ்ந்து வெறும் 2 பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இவ்வளவு சின்ன கப்பல்ல அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும்னு எங்களால யோசிக்க கூட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்காரங்க வந்து கொஞ்சம் தூரம் இந்த கப்பல்ல போனதுக்கு அப்புறமா இந்தோனேஷியா கப்பல் வந்ததும் அந்த கப்பலுக்கு உங்களை மாத்தி விட்டுறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அங்கேருந்து உயிர் தப்பிச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற ட்ரெயினில் ஏறி காலில் அடிபட்டு அந்த அடிபட்ட காயத்துக்கு மருந்து கூட போடாமல் வேற ஒரு ஊருக்கு போய் 5 வருஷமா பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க தமிழ் மக்கள். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற அளவுக்கு இலங்கையில் என்னதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த தமிழ் மக்களையும் அவங்களோட உரிமையை மீட்டு தர போராடின ஒருத்தர் தான் விடுதலை புலிகளோட தலைவரான பிரபாகரன். யார் இந்த பிரபாகரன்? இவருக்கும் அங்கே இருந்த தமிழ் மக்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த போர் நடக்கிறதுக்கு காரணம் தான் என்ன அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்படி இலங்கையில் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. கிமு 500லேருந்து 1000 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்களுக்கும் சரி இலங்கையில் இருந்த மக்களுக்கும் சரி நிறைய ஒத்துமைகள் இருந்துச்சு. சொந்த நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் தமிழர்கள் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? அதை விட முக்கியமாக ஏன் இலங்கையை தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு ஒரே காரணம் தமிழ் மொழி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட கலாச்சாரமும் இலங்கை மக்களோட கலாச்சாரமும் ஒத்துப்போச்சு. அந்த காலத்தில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த ராஜாக்களும் சரி இலங்கையில் இருந்த ராஜாக்களும் சரி பொன் கொடுக்கறது பொன் எடுக்கிறதே வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி இலங்கையில் இருக்க மக்களும் ஒத்துமையாக இருந்தாங்க. ஏன் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே வந்து வியாபாரம் வர்த்தகங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பல மக்களை வந்து வேலைக்காக இலங்கைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி வேலை பார்க்க போன தமிழ் மக்கள் இலங்கையிலேயே குடிபெயர ஆரம்பித்தாங்க. இப்படி இலங்கையிலேயே குடிபெயர்ந்த தமிழர்கள் அவங்களே சிங்கள பிராதகம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டாங்க.
அதுக்கடுத்து வந்த ராஜாக்களோட காலகட்டத்தில் அங்க இருந்த தமிழர்களை 2 சாதிகளா பிரிச்சாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்க வந்து இலங்கையை ஆக்கிரமிச்சாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட டீ எஸ்டேட்லயும் ரப்பர் தோட்டங்கள்ல வேலை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து பல பேரை வந்து கான்ட்ராக்ட் முறையில அங்க கொண்டு வந்தாங்க. ஆனா 1940க்கு அப்புறம் சிங்களர்களை விட தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதுதான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புள்ளினே சொல்லலாம். சிங்களர்களை விட ஈழம் தமிழ் மக்கள் எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இது சிங்களர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குச்சு. ஏன்னா வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் தமிழர்களை இலங்கைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒருவேளை தமிழர்கள் பவர்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றத நினச்சாங்க. இதனால் ஈழம் தமிழ் மக்களுக்கு பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு. ஒரு 10 குடும்பம் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தாலே ஒரு அமைப்பு உருவாயிடும். அப்படி தான் தமிழ் காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு உருவாச்சு. இந்த ஒரு அமைப்பு ஆகஸ்ட் 29, 1944 அப்போ உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் இந்த அமைப்பு மூலயமா பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சாங்க. இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1921 தமிழ் மக்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அப்போது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலகட்டமாக இருந்துச்சு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டுருச்சு. சுதந்திரம் கிடைச்சா ஆட்சியில் அதுக்கப்புறம் சிங்களர்கள் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்ட்டு தமிழர்கள் வந்து எங்களுக்கு 50% இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பவும் உரிமைகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் 1947 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே சிங்களர்கள் தான். அதுக்கப்புறமா தமிழ் காங்கிரஸ் கட்சியும் சிங்களர்களோட கட்சியும் இணைஞ்சாங்க. இது தமிழ் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் ஒரு சில தமிழர்களுக்கு பிடிக்கல. கட்சியில் பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சில பேர் வந்து தமிழ் மக்களுக்கு மட்டுமே ஒரு கட்சியை வந்து தொடங்கினாங்க. என்னதான் தமிழ் மக்களுக்குன்னு ஆதரவாக ஒரு சில கட்சிகள் இருந்தாலும் அந்த மக்களோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அவங்களோட உரிமைகள் அப்படி என்னதான் பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு படிக்கிறதுக்கான சுதந்திரமே அங்கே கிடையாது. தமிழ் மக்கள் நல்ல இடத்துலையே தங்க முடியாது. இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆரம்பத்தில் சிங்களர்களும் தமிழர்களும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. அப்போது தமிழர்களுக்கு எந்த ஒரு பெரிய பதவியும் தேவைப்படலை. ஆனால் தங்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்படும் போது அந்த உரிமையை எப்படியாவது போராடி மீட்டெடுத்தாகணுன்ற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சுதந்திரம் கிடைச்ச நாட்டில் தமிழர்கள் அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த தமிழ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சில பேர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்காக ஒரு கட்சியை தொடங்கினாங்க. அதுதான் தமிழ் மக்கள் கட்சி. அந்த கட்சியோட தலைவராக செல்வநாயகம் வந்து இருக்காரு. செல்வநாயகம் வந்து ஒரு காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லெக்சரர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு லாயர். அவர் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த காலேஜில் அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை கூட போட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவே மாறுறாரு. என்னதான் இது தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சியாகவே இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இடையே இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பெருசாக இலங்கையில் இருக்க தமிழ் மக்களுக்கு குடியுரிமை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த தமிழ் மக்கள் கட்சி பல போராட்டங்கள் நடத்தினாங்க. இதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரவு இந்த தமிழ் மக்கள் கட்சிக்கு அதிகமாக கிடைச்சிது. இதனாலேயே அவங்க முன்னிலை வரைக்கும் வந்தாங்க. எப்படி சிங்கள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அது கூட செய்ய முடியாதுன்னு இலங்கை அரசு மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்க எல்லாருமே சிங்கள மொழி மட்டும்தான் பேசணும், தமிழ் மொழி பேசக்கூடாது, பேசினா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே தமிழ் மக்கள் அங்கே வந்து தமிழ் மொழியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து சிங்கள மொழி தான் பேசணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை எதிர்த்தும் தமிழ் மக்கள் கட்சி போராட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சிங்கள மொழி தான் தேசிய மொழின்னு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்களர்களுக்கு இடம் இல்லாத போது தமிழர்கள் வச்சிருந்த இடத்தை பிடுங்கி சிங்களர்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி தமிழர்களுக்கு பல கொடுமைகள் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இதை பொறுத்துக்க முடியாத தமிழ் மக்கள் அவங்களுக்குள்ளேயே பல கட்சிகளாக பிரிஞ்சு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பல முறை அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினார் செல்வநாயகம்.
ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம எவ்வளோதான் போராடினாலும் நம்மளோட நிலைமை ஒன்றும் மாறப்போகிறதில்ல, நமக்கான குடியுரிமையும் இவங்க தரப்போகிறதில்ல அப்படின்ட்டு செல்வநாயகம் நாங்கள் இருக்க இடத்த மட்டும் பிரித்து கொடுத்துருங்க, ஈழம் தமிழர்கள் இருக்க இடத்த மட்டும் நாங்கள் ஒரு தனி நாடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவரோட கருத்தை முன் வச்சார். இதை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்துச்சு. பெரிய அளவில் அந்த போராட்டம் நடந்துச்சு. ஒரு பெரிய மாநாடு கூட்டம் மாதிரி பல பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி தமிழர்கள் கேட்குற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு கொடுத்துட்டா இது வரைக்கும் சிங்களர்களுக்கு கொடுத்த சலுகைகள் போயிடும் அப்படிங்கிறதுனால சிங்களர்கள் அதையுமே மறுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக 150 தமிழர்கள் உயிரை விடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் இது ஒரு வன்முறையாக மாறிடக்கூடாது அப்படின்றதுனால 1958 சிங்களர் மற்றும் தமிழ் கூடன்ற சமாதானத்தை தமிழ் தலைவர்கள் சேர்ந்து செஞ்சாங்க. தமிழ் மொழி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் மொழியை பேசலாம், படிக்கலாம், எழுதலாம், சொல்லி தரலாம். தமிழ் மொழியை எக்ஸாம்ல இருந்து போக்குவரத்து துறை வரைக்கும் தமிழ் மொழியை ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னதான் இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறமா தொடர்ந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. என்னதான் பல முறை அமைதியான முறையில் போராட்டம் பண்ணாலும் தமிழர்களோட நிலை அப்படியே தான் இருக்கு. இதுக்கு அடுத்து ஆயுதம் ஏந்தி தான் போராடணுன்ற நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டாங்க. இந்த ஒரு முடிவு தான் பிரபாகரன் போன்ற தலைவனை உருவாக்குறதுக்கு காரணமாகவே இருந்துச்சு. 20 வருஷமா போராடி ஒரு முன்னேற்றம் கூட இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதேமாரி ஒரு நாட்டோட எதிர்காலம் அப்படிங்கிறது அந்த நாட்டோட இளைஞர்கள் கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினா அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? 1956 அமைதியான முறையில் ஆரம்பித்த இந்த ஒரு போர் 1977க்கு அப்புறமா ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு போராக மாறுது. அப்படி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சிங்கள மொழி மட்டும்தான் பேசணும், பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எல்லாம் சிங்கள மொழியில தான் பாட புத்தகங்கள்லாம் இருக்கணும், பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்க எல்லாருமே சிங்கள மொழி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பௌத்தம் சமயம் ஆக்கப்படல், இலங்கை குடியுரிமை சட்டம், கல்வி தரப்படாதல் சட்டம், அரசு பயங்கரவாதம், இப்படின்னு பல விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதிலெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யாழ்ப்பாணம் நூலகம் எரிப்பு. லட்சக்கணக்கான தமிழ் வரலாற்று இலக்கிய நூல்களை எரிச்சாங்க. ஒரு மனுஷனோட வரலாற்றை அழிச்சா அவனோட அடையாளத்தையே அழிச்ச மாதிரி. அப்படி பல முக்கியமான தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாத்தையுமே எழிச்சதெல்லாம் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அதே போல் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியான முறையில் போராடிட்டு இருக்கும் போதே அவங்களோட தண்டனைகள்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமா ஆயுதம் ஏந்தி போராடினா அவங்க சும்மாவா விட்டுருவாங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தமிழ் மக்கள் கட்சி தலைவரோட செல்வநாயகமோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்ததோ, இதுக்கு அடுத்து வரப்போற விடுதலை புலிகள் தலைவரோட பிரபாகரனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. இதே வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் விடுதலை புலிகள் எப்படி உருவாச்சு, யார் இந்த பிரபாகரன் எப்படி விடுதலை புலிக்கு தலைவரானாரு, பிரபாகரன் எதுக்கு தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவருக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த போர் எதுக்கு உருவாச்சு அப்படிங்கிற காரணத்தை மட்டும் பார்த்தோம். பிரபாகரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த போர் எந்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you soon. Bye.